வரலாற்றுல வழிகெட்ட ஹவாரிஜ் கூட்டம் பத்தி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஆட்சியாளருக்கு எதிராக நல்ல ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்புவாங்க, நாட்டை நாசப்படுத்துவாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். அலி ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு எதிராலாம் கிளம்பியிருக்கிறாங்க. இவங்கள மாதிரியே பிரெஞ்சு புரட்சியின் போது ஜாக்கோபின் சொல்லுவாங்க. இவங்களும் இந்த ஹவாரிஜ்கள் மாதிரி தான். 2 பேருக்கும் ஒப்பிட்டா கரெக்ட்டா வரும். 2 இயக்கங்களும் ஹவாரிஜும் சரி, ஜாக்கோபின்ஸும் சரி, பிரெஞ்சு புரட்சியில 2 பேரும் 2 வேற வேறு இயக்கங்கள், வேறு வேறு மதங்கள், வேறு வேறு சூழல்கள் ஆகியவற்றில தோன்றினாலும், சில அரசியல் சித்தாந்த ஒற்றுமைகள் அவங்க அவங்க மத்தியில இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒற்றுமை நம்பர் 1 தீவிர சுத்தவாதம். அதாவது ராடிக்கல் பியூரிட்டானிசம் சொல்லுவாங்க. கவரேஜ்கள் தாங்கள் மட்டுமே உண்மையான முஸ்லிம்கள் என்றும், மற்றவங்கலாம் வழி தவறியவங்க என்றும் கருதுவாங்க. ஜாக்கோபின்ஸும் அப்படிதான். தாங்கள் மட்டும் தான் உண்மையான புரட்சியாளர்கள் என்றும், எதிர்ப்பவர்களை எல்லாம் மக்களினுடைய எதிரிகள் என்றும் கருதுனாங்க. 2வது ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, எதிரிகளை வெளியேற்றுறது. ஹவாரிஜிகள் பெரும்பாவம் செய்த முஸ்லிம்களை காஃபிர்ன்னு சொல்லி தக்ஃபீர் செஞ்சுருவாங்க. ஜாக்கோபின்ஸ் புரட்சியை எதிர்த்தவர்களை நாட்டின் எதிரிகள் என அறிவித்து தண்டித்தாங்க. 3வது ஒற்றுமை வன்முறையை நியாயப்படுத்துது. ஹவாரிஜிகள் தங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரான முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதம் எடுத்தாங்க. தங்கள் சித்தாந்தத்துக்கு யார் யாரெல்லாம் எதிராகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினாங்க. ஜாக்கோபின்ஸ் ரெயின் ஆஃப் டெரர் காலத்துல ஆயிரக்கணக்கானவர்களை மரண தண்டனைக்கு உட்படுத்தினாங்க. சேம் கான்செப்ட்ல தான். அவங்களுடைய லட்சிய சமுதாய கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரு இயக்கங்களும் ஒரு பரிசுத்தமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நம்பினாங்க. அந்த லட்சியத்தை அடைய கடுமையான வழிமுறைகளையும் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க மத்தியில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் சொல்லி பார்த்தீங்கன்னா, மத அடிப்படையிலான இயக்கம் இது மத சார்பற்ற அரசியல் இயக்கம். குரான் மற்றும் மத விளக்கங்களை அடிப்படையாக கொண்டது. அது என்லைட்மென்ட் மற்றும் புரட்சி கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. 7ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமிய சூழல் இது தோன்றுச்சு. அது 18ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ்ல தோன்றுச்சு. இது தக்ஃபீர் முக்கிய கருவி. அவங்க அரசியல் தூய்மைப்படுத்தல்ன்ற பேர்ல அட்ராசிட்டி பண்ணது முக்கிய கருவி. இந்த ஒப்பீட்டை குறிப்பிட்ட சில அறிஞர்கள் பெர்னார்ட் லீவிஸ், இவரெல்லாம் ஜான் கிரே, பால் பெர்மன், ஹிலல் ஃப்ராட்கின், டேவிட் குக்லாம் ஹவாரிஜ் சிந்தனை ஆய்வாளர். இதுல சில பேர் ஓரியன்டலிஸ்ட். இவங்க நேரடியாக 2 பேர் மத்தியிலையும் நல்ல ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அவங்க மத்தியில இருக்க ராடிக்கல் பியூரிட்டானிசம் ஆகட்டும், தீவிர சுத்தவாதம், அப்புறம் எதிரிகளை மனித சமுதாயத்திலிருந்து வெளியேற்றும் மனோபாவம் மற்றும் புரட்சிகர வன்முறை போன்ற அம்சங்களும் ஒப்பீடு இருக்கு.